நிலா வாப்பா. டேய் சோடா சொல்லுடா, என்னடா ஆச்சு? என்ன கேட்டா? எனக்குலாம் எதுவுமே தெரியாது. மேடம் தான் கூட சேர்ந்து வாழ முடியாது, கோர்ட்ல டிவோர்ஸ் கொடுத்தாங்களே. எதுவும் இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கோ. நிலா என்னாச்சுப்பா? இருங்க, நான் ஏன் முடியாதுன்னு சொன்னேன்னு தெரியாதா? நான் என்ன சும்மா வாய்க்கு வந்தபடி உங்களை மாதிரி அடிச்சு விடுறாளா? நிலா நிலா என்னப்பா ஆச்சு? அவன் டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொன்னதும் நாங்கெல்லாம் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கோம். என்னப்பா ஆச்சு சொல்லுப்பா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, திரும்ப திரும்ப எங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுங்கிறதுலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எங்களுக்கு எப்படி எனக்கு கல்யாணம் ஆச்சு? என் வீட்டுல ஒரு கல்யாணம் பிக்ஸ் பண்ணாங்க. எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கல. ஜோழன் கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். ஒரு வேலை என்னன்னு, என்ன சென்னை கூட்டு வந்து விடுற வேலை மட்டும் தானே என் நேரம். என்ன கூட்டு போனது என் அப்பாக்கு தெரிஞ்சு அவர் ஆளுங்களோட சேஸ் பண்ணிட்டு வந்தாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லாம நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனோம். அங்க நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா மட்டும் தான் தப்பிக்க முடியும்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால தானே நாங்க கல்யாணம் பண்ணோம். அதுதானே நடந்துச்சு. ஆமாப்பா, அதானே நடந்துச்சு. அது எல்லாமே போயின. உங்க தம்பி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காரு. எங்க 2 பேரும் இன்னைக்கு கோர்ட்ல இருக்கப்போ எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கான்ஸ்டபிள் அங்க வந்தாரு. அவரு கூட சோழன் பேசினதை வச்சுதான் இவர் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சது. அந்த கான்ஸ்டபிள் இவரை பார்த்து சூப்பரா பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா சோழான்னு சொல்றாரு. அது கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? பிளான் பண்ணானா? புரியலங்க. அன்னைக்கு எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நடந்திருக்காம இதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்க முடியும் பாண்டி. அது நடக்காம இருக்க என்கிட்ட ஒரு மாதிரி, போலீஸ் கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அந்த போலீஸ் கிட்ட போய் நாங்க லவ்வர்ஸ், எங்களை சேர்த்து வைங்கன்னு கேட்டிருக்காரு. அன்னைக்கு என்கிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதா தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லி என்ன நம்ப வச்சு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு. டேய் சோடா, என்னடா இதெல்லாம்? நிலா என்னென்னமோ சொல்லுது. என்னடா பண்ணி வச்சிருக்க? நிலாவை எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அதான் நான் அப்படி பண்ணேன். இவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமான? என்ன மனசோட இருந்தேன். எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து ஓடிட்டு இருந்தேன். அதுல இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனை அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிருக்காருங்க.
மட்டும் நடக்காம இருந்திருந்தா நான் பாட்டுக்கு சென்னை வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு என் அப்பா அம்மாவும் என்ன தேடி வந்திருப்பாங்க. அவங்க கூட பேசி நானும் அவங்க கூட சேர்ந்திருப்பேன். என்ன இதெல்லாம் நடக்க விடாம தடுத்தது சோழன் தான். அப்பா அம்மா என்ன மோசமா நடத்துறாங்களேன்னு நான் வீட்டை விட்டு வந்தா சோழன் என்ன முட்டாளாக்கி கல்யாணமே பண்ணிட்டாருன்னு. ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு ஆரம்பிச்சு கடைசியில அவருக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சிட்டாருன்னு. பைத்தியம் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்றது எல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஹாஸ்டல் தேடலன்னு அப்ப ஆதார் கார்டு ப்ரூஃப் எதுவுமே என்கிட்ட இல்ல. ஆனா சோழன் கிட்ட என் ஆதார் கார்டு இருந்துச்சு. அதை காட்டிதான் எங்க கல்யாணத்தையே ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அவர் ஒரு பாக்கெட்லயே ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு நான் ஹாஸ்டல் ஏறி இறங்கிட்டு பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்திருக்காருன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு பார்த்தோம். அவருக்கு உண்மை சொல்ல தோணவே இல்லைன்னு. கேட்டா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அதான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு காரணமான எல்லாமே அவர் நினைச்ச மாதிரி தானே நடந்திருக்கு. இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சிருக்காரு. இந்த வீட்டுல தங்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு. அதுக்காக பிளான் பண்ணி என்ன முட்டாளாக்கி ஏமாத்திருக்காருன்னு. கையில ஒரு ப்ரூஃப் கூட இல்லாம எப்படி வந்து நிக்கிறேன்னு நானே திட்டிட்டு இருக்கும் போது கூட அவருக்கு அதை எடுத்து நீட்டும் தோணவே இல்லைன்னு. எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கன்னு ஸ்டேஷன்ல வச்சு அவர் சொல்ற எல்லா இடத்துலயும் சைன் பண்ண. கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணதா சைன் கேக்குறான்னு கூட தெரியாம சைன் பண்ணன. இந்த விஷயத்த எவ்வளவு நக்கலா அந்த போலீஸ் கிட்ட பேசினாருன்னு தெரியுமான்னு. அந்த போலீஸ் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னதாலதான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாரு. உங்களை அப்படி சொல்ல சொன்னதே நான் தானே சாருன்னு சிரிச்சுக்கிட்ட சொல்றாருன்னு. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டேன்னு எப்படின்னு அவரால் இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியுது? என்னடா பண்ணி வச்சிருக்க? ஆமாண்ணே, நான் பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். நான் தான் ஒத்துக்கிறேன்னு.